ஜெயலலிதா மீது பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நடந்து வரும் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை ஜூன் 16ஆம் தேதி வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. இவ்வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் முடக்கப்பட்டுள்ள தங்களது சொத்துக்களை விடுவிக்க கோரி தொடர்ந்த வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. இதை சுட்டிக்காட்டி பெங்களூரு நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க கோரி ஜெயலலிதா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற விடுமுறை கால அமர்வு நீதிபதிகள் PS சவுகான் மற்றும் AK சிகரி ஆகியோர் ஜூன் 6ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். இவ்வழக்கு வெள்ளியன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சொத்து குவிப்பு வழக்கில் தன்னையும் மனுதாரராக சேர்க்க கோரி திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தரப்பில் தாக்கல் செய்த மனுவும் விசாரணைக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்டது. இம்மனு மீது பதிலளிக்க ஜெயலலிதா தரப்புக்கு அவகாசம் அளித்தும் ஜெயலலிதா தாக்கல் செய்த மனு மீது லஞ்ச ஒழிப்பு துறையினர் பதிலளிக்க அவகாசம் அளித்தும் இவ்வழக்கை ஜூன் 16ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அடுத்த விசாரணை வரை பெங்களூரு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கூறியுள்ளனர்.